பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை பற்றி. என்னுடைய பல பதிவுகளில் காலையில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது விளக்கேற்றணும், நம்முடைய அன்றாட கடமைகளில் அது ஒன்று அப்படின்னு பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். விளக்கை பற்றி பேசும்போது கூட காலையில் இந்த நேரத்தில் விளக்கேற்றினா நல்லது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனாலும் நிறைய பேர், அம்மா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறதுனால என்னம்மா நல்லது, அதை எப்படி ஏற்றுறது, குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா, பல்லு விளக்கணுமா, வீட்டில் எல்லாரும் தூங்குனா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதில் ஒரு பெரிய சந்தேகத்தோட இன்றைக்கி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. பொதுவாக காலையில் நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய விளக்குகளில் மிக உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னாலே அது 3 மணியிலிருந்து உஷத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலேருந்து நமக்கு துவங்கி சூரியன் உதயமாவது